சுப்ஹானல்லாஹ். அந்த இரண்டாவது வானத்திலிருந்து மூன்றாவது வானத்துக்கு இடைப்பட்ட தூரம் 500 வருட தொலை தூரம். எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான படைப்பு! மில்கி வே, பால்வழி மண்டலம் என்று சொல்லுகின்றோமே, சூரிய குடும்பம், நூற்றுக்கணக்கான குடும்பங்களை எல்லாம் சூரிய குடும்பங்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அவ்வளவு பிரம்மாண்டமான அத்தனை படைப்புகளும் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான். அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கண்ணியமானவர்களே, அவன் நினைத்ததை செய்வான். அவனிடம் கேட்க யாருமே கிடையாது. ஆனால் இவ்வளவு விடயத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? மனிதர்களை விட ஏனைய படைப்பினங்களை பார்த்து சொல்லுகின்ற விடயம், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் அத்தனையும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வை துதி செய்கின்றது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது. இந்த இடத்திலே நாம் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். வானத்தில் உள்ள, பூமியில் உள்ள மனிதர்களை பற்றி பேசவில்லை. ஏன்? மனிதர்களை பற்றி பேசினால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். மனிதர்களை பற்றி பேசினால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இன்று இந்த வார்த்தையிலே உயர்த்தினையை அல்லாஹ் பாவிக்காமல் அகிரிணையை பாவித்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே உயர்த்தினை மனிதரை விட அகிரிணைகள் கூட இந்த மிம்பராக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், சுவராக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், அனைத்தும் அல்லாஹ். மிருகத்தினுடைய தஸ்பீஹ் என்ன? மிருகம் தஸ்பீஹ் செய்கின்றது. மிருகத்தினுடைய தஸ்பீஹை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித் தந்தார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எங்களுக்கும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்திலே அனைத்துக்கும் ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையிலோ மாலையிலோ ஒரு மனிதன் 100 விழுத்தங்கள் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த தஸ்பீஹை யார் ஓதுவாரோ அவருடைய பாவங்கள், சிறிய பாவங்கள் கடல் நிறையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். தஸ்பீஹ் செய்கின்றன, எறும்புகள் தஸ்பீஹ் செய்கின்றன. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகின்றேன் என்றால், உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் அல்லாஹுவோடு தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை நானும் நீங்களும் செய்ய மாட்டார்கள். சிந்தனைக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுப்பான், சிந்திப்பதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் சோதனை வரும். சோதனை எதற்காக எனக்கு வந்திருக்கின்றது? சிந்திக்க மாட்டார். வாழ்க்கையிலே ஒரு நலவை கொடுப்பான், வியாபாரத்தில் வெற்றியை கொடுப்பான். அந்த வெற்றி, அதனுடைய காரணம் என்ன என்பதை சிந்தனை செய்ய மாட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல உள்ளத்தை கொடுப்பான். அந்த நல்ல உள்ளத்தின் மூலம் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன், அவர்களுக்கு அல்லாஹ் கண்களை கொடுத்திருப்பான். லா யுப்சிரூன பிஹா, அந்த கண்களால் நல்லதை பார்க்க மாட்டார்கள். குர்ஆனை பார்க்க மாட்டார்கள், ஹதீஸை பார்க்க மாட்டார்கள், பெற்றோர்களுடைய முகத்தை பார்க்க மாட்டார்கள். எங்களுடைய சகோதரர்களுடைய முகத்தை பார்த்து புன்னுருவல் பூப்பது சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பார்க்க மாட்டார்கள். மூன்றாவது, வலஹும் ஆதானும், அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல காதுகளை கொடுத்திருப்பான். லா யஸ்மஊன பிஹா, அதன் மூலமாக நல்லதை கேட்க மாட்டார்கள், நல்லதை கேட்க மாட்டார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ், இவர்கள் யார்
என்று சொன்னால் உலாயிக கல் அன்ஆம், இவர்கள்தான் கால் நடைகளை போன்றவர்கள். கால் நடைகளை போன்றவர்கள். பல்ஹும், இல்லை இல்லை, அதை விடவும் கேடு கட்டவர்கள். அவல் கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் சிந்திப்பதற்கு ஆற்றலை தந்திருக்கின்றார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு முல்ஜிம் கொலை செய்வதற்கு முயற்சி செய்து அடித்து நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தந்தையை சந்திப்பதற்கு அழுதவாறு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மகனே, யா புனைய, என்னுடைய செல்ல மகனே, நீ இஹ்பத் அன்னி அர்பஅன் ஃபஅர்பஅன், நான்கு விடயங்களாக என்னிடத்திலிருந்து பாடமாக்கிக் கொள் மகனே என்று சொன்னதும் சொன்னார்கள், வமா ஹுன்ன யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே. சகோதரிகளே, எங்களது தந்தைமார் எங்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது எங்களது முகங்கள் சுருண்டு விடுகின்றன. நாங்கள் முகங்களை தொங்க விடுகின்றோம். எங்களது விருப்பமின்மையை நாங்கள் காட்டுகின்றோம். ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவரது தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற உபதேசத்தை அழகாக கேட்டார்கள். என்னுடைய அருமை தந்தையே, அவை என்ன சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள். அதிலே 2 விடயங்களை சொல்லுகின்றேன். முதலாவது, அக்னல் கினா அல் அக்லு, உலகத்திலே அல்லாஹ் உனக்கு தருகின்ற செல்வங்களிலே ஆகவும் சிறந்த செல்வம் புத்தியாக இருக்கின்றது. அல்லாஹ் தந்த புத்தியை நீ நன்றாக பயன்படுத்திக் கொள். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயமாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அக்பருல் ஃபக்ரி அல் அஹ்மகு, சொன்னார்கள், வறுமையிலே ஆக பெரிய வறுமை மடத்தனமாக நடப்பது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, எனவேதான் நாங்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விடயங்களை வைத்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வும் எங்களை அழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். அல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான். அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குதுஸியை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அதனை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வோம். முதலாவது, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா இபாதி, என்னுடைய அடியானே, என்னுடைய அடிமையே. அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகின்றான், என்னுடைய அடிமையே, தஃபர்ரக் லிஇபாதத்தி, என்னை இபாதத்து செய்வதற்கு நீ நேரம் எடுத்துக்கொள். உனக்கு நேரம் இருக்காது, பர்து தொழுகைக்கு கூட நேரம் இருக்காது. நேரம் எடு. அதான் சொல்ற நேரம் தான் எங்களுக்கு வியாபாரம் அதிகமாக வரும். அது ஈமானுக்குரிய சோதனை. திருமணம் என்றால் முதலாவது விடுபடும் அமல் தொழுகைதான். ஜனாசா என்றால் முதலாவது விடுபடும் அமல் தொழுகைதான். எனக்காக தொழுவதற்கு நேரம் எடு, குர்ஆன் ஓத நேரம் எடு, ஹதீஸை படிக்க நேரம் எடு, திக்ர் செய்ய நேரம் எடு, இஸ்திக்பாருக்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஸலவாத் சொல்வதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், அடுத்தவர்களுடைய நலன்களை விசாரிக்க நேரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு என்னுடைய இபாதத்துக்காக நீ நேரம் ஒதுக்கினால் உனக்கு நான் 2 விடயங்களை தருவேன், 2 கிஃப்ட்களை தருவேன். ஒன்று, உன்னுடைய உள்ளத்தை
போதும் என்ற தனத்தால் நிரப்புவேன். உன்னுடைய உள்ளத்தை போதும் என்ற தனத்தால் நிரப்புவேன். இரண்டாவது உன்னுடைய வறுமையை நான் இல்லாமலாக்குவேன். உன்னுடைய வறுமையை நான் இல்லாமலாக்குவேன். இதற்கு மாறாக நீ எனக்காக நேரம் ஒதுக்கவில்லையா? அந்த நேரத்தில் நான் உனக்கு வேலை பழுக்களை தருவேன். வேலை பழுக்களை உன்னிலே நான் சுமத்தாட்டுவேன். ஆனால் கிடைத்த பலன் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். காலையிலே சுபஹு தொழுவதற்கு முன் ஆரம்பித்த வேலை இரவு 10 மணிக்கு முடிகின்றது. ஆனால் சம்பளம் மிக குறைவு. வீட்டிலே இருக்கக்கூடிய 5 பேரும் தொழில் செய்தும் வாழ்க்கை செலவீனம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. காரணம், அல்லாஹுவை நாம் திருப்திப்படுத்தவில்லை. அதே போன்று இரண்டாவது, உனது வறுமையை நான் அடைக்க மாட்டேன். உனக்கு இருந்த வறுமை இருந்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு. அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். என்ன தெரியுமா? ஜஸாஉல் மஅசியா, பாவம் செய்கின்றோம், பாவத்தில் மூழ்கி விடுகின்றோம். பாவத்தின் கூலி என்ன தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்குரிய கூலி என்ன தெரியுமா? முதலாவது அல் வஹ்னு ஃபில் இபாதத்தி. நீங்க பாவம் செய்கின்றீர்களா? உங்களுக்கு முதலாவது கிடைப்பது இபாதத்தில் பலகீனம் உண்டாகும். குத்பாவிலே இருக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தொழுகையை நன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை பிறக்கும். ஆனால் வீட்டுக்கு சென்றால், வியாபார தளங்களுக்கு சென்றால், அல்லது நண்பர்களோடு சென்றால், உறவினர்களோடு சென்றால் அந்த ஈமான் போய்விடுகின்றது. பாவத்துடைய சூழலுக்கு சென்றால் அந்த எண்ணம் போய்விடுகின்றது. முதலாவது சொல்ல விடயம் இதுதான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்துக்கு ஆக பெரிய கூலி, ஆக பெரிய தண்டனை இபாதத்தில் ஆசை வராது. ஏன் தெரியுமா? இபாதத்தில் ஆசை வராதென்றால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வராது. அந்த நிலையிலே எங்களுக்கு மரணம் சம்பவித்து விடும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, எங்களையும் உங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, இபாதத்திலே பலகீனம் உண்டாகும். இரண்டாவது அத்தீக்கு ஃபில் மஈஷத்தி, வாழ்க்கையில் நெருக்கடி உண்டாகும். வாழ்க்கையில் பரக்கத்திருக்காது, நெருக்கடி. அதே போன்றுதான் மூன்றாவதாக சொன்னார்கள் அந்நக்ஸு ஃபில் லத்ததி, அந்நக்ஸு ஃபில் லத்தா, இன்பத்தில் குறைபாடு ஏற்படும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது, இன்பத்தில் குறைபாடு என்றால் என்ன? இன்பத்தில் குறைபாடு என்றால் என்ன என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே அவர் சொல்வார், அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள், ஹராத்தில் ஹலாலில் ஆசை வராது, ஹராத்தில் ஆசை வராது. வீட்டில் இருக்கின்ற மனைவியோடு பாசம் நேசம் வராது, அந்நிய பெண்ணோடு நேசம் வராது. வீட்டில் இருக்கின்ற அழகான மனைவி, நல்ல பண்புள்ள மனைவி, ஆனால் இவரை பார்த்தால் சந்தோஷம் வராது, இவரோடு வெறுப்பு உண்டாகும். அந்நிய பெண்ணோடு ஆசைப்படுவார். திருமணத்துக்கு முன் கோல் எடுக்காவிட்டால் பிரச்சனை ஏற்படும். ஏன் கோல் எடுக்கவில்லை என்று. திருமணத்துக்கு பிறகு கோல் எடுத்தால் கோபம் வரும். இந்த நிலைமை உண்டாகிவிடும்.
ஹராத்தில் ஆசை உண்டாகும். அல்லாஹ் சிறிய சம்பளமாக இருந்தாலும் அதில் நிறையவே பரக்கத்தை வைத்திருப்பான். ஆனால் அது போதாது என்று பாவத்தில் ஹராத்தில் விழுந்து விடுவான். வட்டியில் விழுந்து அவர் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார். ஆனால் அதனுடைய ஆரம்பம் இன்பமாக இருக்கும். நன்றாக வாகனத்தில் போவோம், நன்றாக சம்பாதிப்போம், வேண்டிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்களது மனைவி மக்களை குடும்பத்தை கூப்பிடுவோம், வேண்டிய இடத்துக்கு உறவினர்களை அழைத்து சாப்பாடு போட்டு உறவினர்களையும் ஏனையவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அதன் மூலமாக பாரிய பிரச்சனை வரும், பாரிய சிக்கல் ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். நலவுகளில் இன்பம் வராது, நல்ல சம்பாத்தியத்தில் இன்பம் வராது, ஹராத்தில் இன்பம் உண்டாகும். ஹராத்தோடு தொடர்பு. என்னிடத்தில் இருக்கக்கூடிய வாகனம் அது சிறியதாக இருக்கும், ஆனால் அடுத்தவன் பெரிய வாகனம் வைத்திருக்கின்றான். அதனை நம்பி வட்டிக்கு வாகனம் எடுத்து பினான்ஸ் வாகனம் எடுத்து ஆசை கூடி அதன் மூலமாக அதில் இன்பம் காணுவார். எனவேதான் இவைகள் அனைத்தும் எதன் மூலமாக உண்டாகின்றது? எப்பொழுது நாங்கள் பாவத்தில் மூழ்குவோமோ அப்பொழுது இந்த விடயங்கள் எங்களிடம் ஏற்படுகின்றது. கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ்வோடு எங்களது தொடர்புகளை கூட்ட வேண்டும். அதே போன்றுதான் ஹுகூகுல் இபாதத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. சுருக்கமாக ஞாபகம் செய்கின்றேன். அடியார்களுக்கு அடியார்கள் செய்கின்ற விடயங்கள். அதிலே கண்ணியமானவர்களே, உலகத்திலே நாங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும், மலையை போன்று அமல் செய்தாலும், அடுத்தவருடைய மனதை புண்படுத்தினால் அடுத்தவர் மன்னிக்கும் வரையிலே எங்களது அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியமான எந்த அளவு என்றால், அடுத்தவரோடு எந்த அளவு வாழ வேண்டும் என்றால், நாங்கள் தொழுகின்ற பொழுது வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டு வந்து தொழ முடியாது. ஏன்? அடுத்தவருக்கு இடைஞ்சலை தரும். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு முக்கியமான விடயம். புகைத்தல் பத்துவது ஹராம். அவ்வாறு புகைத்தலை பத்திவிட்டு பள்ளி வாசலுக்குள் வந்து நுழையக்கூடாது. ஹராம். அந்த அளவு ஹுகூகுல் இபாத். கண்ணியமானவர்களே, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே திருமணம் முடித்தது யார்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் நாம் எல்லோரும் இன்று பெண் தேடுகின்ற பொழுது ஆணை விட வயதில் குறைந்த பெண்ணை தான் திருமணம் தேடுகின்றோம். கூடிய பெண்களை திருமணம் முடிப்பது மிக அரிது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட 15 வருடம் வயதில் மூத்த பெண்மணியை திருமணம் செய்திருக்கிறார். அதுவும் முதல் திருமணம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செல்வ சீமாட்டி, எல்லோருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாழ்க்கையிலே யமன் தேசத்துக்கு 2 தடவைகள் சென்றிருக்கிறார்கள். ஒன்று தனது 12வது வயது அபூ தாலிபோடு வியாபார நோக்கத்துக்காக சென்றார்கள். இரண்டாவது தனது 25 வயதிலே தனது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாம் தேசம் சென்று வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேல்ஸ் மேனாக போனார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செல்வ சீமாட்டியாக இருந்ததால் பெரும் செல்வந்த இடத்திலிருந்தெல்லாம்
அவருக்கு திருமணம் பேசி வந்தது. அவர்களையெல்லாம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா விட்டுவிட்டு தன்னை விட 15 வருடம் இளமை வாய்ந்த, தன்னை விட செல்வத்தில் குறையுள்ள ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் இந்த கேள்வி எங்களுக்கு வர வேண்டும். இவ்வாறு வருகின்ற பொழுது அதற்கான விடையை தேட வேண்டும். கண்ணியமானவர்களே, அதனுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சேல்ஸ் மேனாக போனார்கள். வியாபார பொருட்களை விற்பனை செய்ய போனார்கள். அங்கு அவர்கள் மிகவும் நீதத்தோடு, யாரையும் ஏமாற்றாமல், நம்பிக்கை நாணயத்தோடு வியாபாரம் செய்தார்கள். இந்த செய்தி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கிடைத்து விட்டது. இதனால் தான் அவர் இந்த பண்புகளை வைத்து, எனவே செல்வம் என்பது இன்று வரும் நாளை போகும் என்ற யதார்த்தத்தை விளங்கினார்கள். எனவேதான் திருமண பேச்சுவார்த்தைக்கு தூது அனுப்பினார்கள். எனக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்திருக்கின்றது, திருமணம் முடிக்க முடியுமா என்று பேச்சை தூதை அனுப்பினார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அதனை வைத்துத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் திருமணத்துக்கு முடிவு கொடுத்து திருமணம் நடந்தேறியது. அதே போன்றுதான் அவ்வாறு காலங்கள் கடந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 39வது வயது வருகின்ற பொழுது நபிகளாருக்கு தியானம் செய்வதில் ஆர்வம் ஆசையும் உண்டாகியதை ஹிரா குகைக்கு செல்கின்றார்கள். வஹி வருகின்றது. வஹியை கண்டதும் பயந்து விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை கண்டு பயந்து நடுங்கி வீட்டுக்கு செல்கின்றார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள், என்னை போத்துங்கள் என்று வீட்டுக்கு செல்கின்றார்கள். உடனடியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரை போத்திவிட்டு மனைவி ஆறுதல் கொடுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். மனைவி கொடுக்கின்ற ஆறுதல் என்ன தெரியுமா? நபியே, அன்பு கணவரே, இன்னக லதஹ்மிலுல் கல்ல, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து கிடக்கின்றீர்கள், பிறருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்களுடைய நட்பண்புகளை இந்த இடத்திலே பேசுகின்றார்கள். பிறருடைய கவலைகளை தன்னுடைய கவலையாக சுமக்கின்றீர்கள், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கின்றீர்கள். இவ்வாறான நல்ல பண்புகள் உங்களிடம் காணப்படுகின்ற பொழுது உங்களுக்கு இறைவன் எதையும் செய்ய மாட்டான், எந்த அநியாயமும் செய்ய மாட்டான். எனவேதான் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எல்லா நலவுகளும் கிடைக்கும் என்ற ஆறுதலை கூறுகின்றார்கள். இதற்கான மெயின் காரணம் என்ன? சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கான காரணம் அவரிடம் இருந்த நல்ல பண்புகள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் நல்ல பண்புள்ளவர்தான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே வர்ணித்து சொல்கின்றான். அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களிடமும் அந்த நல்ல பண்புகள் வருவதற்கு இதுதான் ஹுகூகுல் இபாத். எனவேதான் இந்த பண்புகள் எங்களிடம் வர வேண்டும். அவ்வாறு வருகின்ற பொழுது சுவனலோகத்தை நாங்கள் இலகுவாக அடைந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த 2 பண்புகளையும் எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்லவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ரஹ்மத்தையும் மகபிரத்தையும் அள்ளி வழங்குவாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய எத்தனையோ தாயும் தந்தையர்கள் மரணித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை எல்லாம் சொர்க்கத்தினுடைய பூங்காவனங்களாக ஆக்குவாயாக. எங்களுக்கு ஓதி தந்த படித்து தந்த எல்லா ஆசான்களுக்கும் ரஹ்மத்தையும்
மகசூரத்தையும் அள்ளி வழங்குவாயாக. அவருடைய கல்விகளிலே அபிவிருத்தியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாயாக. அவர்களுடைய மாணவர்களுக்கு நீ ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நல்வழியையும் காட்டுவாயாக. எங்கள் எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், கடன்களை போக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக்குவாயாக. யாரெல்லாம் எங்களிலே முஸ்லீம்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ அனைவர்களுடைய கபர்களையும் வெளிச்ச வீடுகளாக்குவாயாக. யாரெல்லாம் இந்த நேரத்திலே சக்கராத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுடைய நாவுகளிலிருந்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வரவேற்பாயாக. இந்த துஆவை அங்கீகரித்தல் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய